ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜேட்டனஸ்ட் அனிமியோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதானே போடுற வீடியோ உங்களுக்கு ஆட்டம் நோட்டிஃபிகேஷனாக காமிக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவனுங்க தான் அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்பை சேர்ந்தவனுங்க கூட கூட்டு சேர்ந்து ஒன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பானுங்க. நம்ம ஹீரோவுக்கு அந்த விஷயம் தெரிய வந்திருக்கும். உடனே ஹீரோவும் லியாவும் ஒன்னா சேர்ந்து அந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவனுங்க ஏதோ ஒன்று தப்பு பண்றானுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அத்துமீறி அவங்க இடத்துக்குள்ள நுழைஞ்சு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போயிருந்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ தெரியாம அங்க இருந்த ஒரு டிராப்ல கால வச்சிருந்திருப்பான். அதோட போன எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்லயே அந்த கோல்டன் பெல்லும் பயங்கரமா அப்படியே சத்தம் கிளப்பிக்கிட்டு இருக்க. அதனால அந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்தவங்களுக்கும் உள்ள யாரோ அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கும். அதனால உடனே எல்லாரும் நம்ம ஹீரோ இருக்க திசையை பார்க்க தான் அப்படியே வந்துகிட்டு இருக்கானுங்க. அதே நேரத்துல இங்க நம்ம ஹீரோ எந்த பக்கம் ஓடி போனாலும் அந்த இடத்துல இருக்க கோல்டன் பெல்லாம் சத்தத்தை எழுப்பி நம்ம ஹீரோ இருக்கிற திசையை அப்படியே காமிச்சு கொடுத்துருது. அதை பார்த்த நம்ம ஹீரோவும் இது எப்படி நடக்குது, நாங்க போற திசையெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த இடத்துல இருக்க கோல்டன் பெல் கரெக்டா ஒளி எழுப்பிக்கிட்டு இருக்கு. இல்ல எல்லாருமே இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ள நாங்க சீக்கிரமா எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் லியாவும் அந்த இடத்துல இருந்து வேகமா தப்பிச்சு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் கூட்டமா வந்து நம்ம ஹீரோவும் லியாவையும் அப்படியே சுத்தி வளைச்சிடுறானுங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோவும் லியாவும் அவங்களுக்கு எதுக்கு வர்ற எல்லாரையும் பயங்கரமா அட்டாக் பண்ணி போட்டுட்டு வேகமா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அப்படியே முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோவுக்கு இந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறது அந்த அளவுக்கு சுலபமான விஷயம் இல்லைன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா நம்ம ஹீரோ மேல டிராக்கிங் ஸ்பெல்ல போட்ட மாதிரி நம்ம ஹீரோ எந்த திசையில எல்லாம் போறானோ அந்த இடத்துல எல்லாம் இருக்க கோல்டன் பெல் அப்படியே ஒளி எழுப்பி நம்ம ஹீரோவை காமிச்சு கொடுத்துருது. அப்ப அதே நேரத்துல இந்த இடத்துக்கு அந்த எல்டர் வேற வந்துடுறான். ஒரு பக்கம் அந்த எல்டர் பண்ற அட்டாக், இன்னொரு பக்கம் அந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்த மத்த டிசபிள் பண்ற அட்டாக் அப்படியே தடுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு அப்படியே எக்கச்சக்கமான பேர் வர ஆரம்பிச்சிடறானுங்க. அத பார்த்த நம்ம ஹீரோவும் சடனா அந்த இடத்துல அவனோட பவர் எல்லாத்தையும் கேதர் பண்ணி அப்படியே தரையிலேயே அடிக்க, அப்ப அதுல இருந்து வெளிப்பட்ட ஃபோர்ஸ்லயே அங்க வந்த முக்காவாசி பேர் அப்படியே பறந்து போயிடுறானுங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட நம்ம ஹீரோவும் லியாவும் இந்த இடத்துல இருந்து வேகமா தப்பிச்சு போலான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல இருந்த எல்டர் ஒரு ஃபார்மேஷனை பயன்படுத்தி நம்ம லியாவை மட்டும் அந்த இடத்துல அப்படியே லாக் பண்ணிடுறான். சீக்கிரம் அந்த திருடி எங்க இருந்து தப்பிக்க விடாதீங்க, எல்லாரும் உங்களோட பவர்ஸ் அந்த ஃபார்மேஷனுக்கு கொடுங்க, இவரை நம்ம உயிரோட புடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல எல்டரும் அவரோட பவர் அப்படியே பயன்படுத்தி நம்ம லியா லாக் பண்ணப்பட்டிருக்க அந்த ஃபார்மேஷனுக்குள்ள எக்கச்சக்கமான செயின்ஸ் வர வச்சு நம்ம லியாவை அப்படியே பிடிக்க பாக்குறான். அப்ப அந்த இடத்துல லியாவும் அவளால முடிஞ்ச அளவுக்கு அங்க வர எல்லா செயின்ஸ்ல இருந்து அப்படியே தப்பிச்சு போய்கிட்டு இருக்கா. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம லியாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் அவ தூரத்துல நின்னுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறா. அப்ப அதே நேரத்துல அவளை அட்டாக் பண்ற மாதிரி ஒரு செயின் அவளுக்கு பக்கத்துல அப்படியே வந்துற. ஆனா இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல அவனோட பவரை பயன்படுத்தி வெளியே இருந்து அந்த ஃபார்மேஷனை ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றான். சோ இதனால அவனுங்க போட்டிருந்த இந்த ஃபார்மேஷன்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கிராக் விட ஆரம்பிக்குது. அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட லியாவும் அவளோட வெப்பனை பயன்படுத்தி அந்த ஃபார்மேஷன் கிராக் ஆயிருந்த இடத்துல ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ண, அதனால அந்த ஃபார்மேஷன் அப்படியே பிரேக் ஆயிடுது. டக்குன்னு நம்ம லியாவும் அங்க இருந்து வேகமா தப்பிச்சிடுறா. அப்ப இத பார்த்த எல்டரும் அந்த இடத்துல சமகாண்டா நின்னுகிட்டு இருக்கான். அப்ப அதே சமயத்துல இங்க நம்ம லியாவும் அப்படியே ஹீரோ பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்கா, குயிலி உங்களுக்கு ரொம்பவும் நன்றி, நீங்க என்ன காப்பாத்துவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்ல, இதுக்காக நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன், நான் கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கு திருப்பி தருவேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அதே சமயத்துல நம்ம லியாவோட ட்ரெஸ்ல ஒரு டாலிஸ்மேன் அப்படியே ஒட்டி இருக்கு. ஆக்சுவலா அந்த டாலிஸ்மேனை நம்ம லியா அந்த ஃபார்மேஷனுக்குள்ள மாட்டி இருந்த போது அந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்த எல்டர் தான் நம்ம லியா மேல போட்டிருக்கான். சோ இத பயன்படுத்தி நம்ம லியா எங்க போனாலும் அவனால நம்ம லியாவை ட்ராக் பண்ண முடியும். அப்ப அதே நேரத்துல இங்க அந்த ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்த பொண்ணும் அந்த லியா பார்த்து தான் கேக்குறா, சீனியர் லீ இப்ப நம்ம அடுத்து என்ன பண்றது, அதான் எனக்கும் தெரியல, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல, இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்ச அந்த ரெண்டு திருடனுங்களும் ரொம்பவும் திறமசாலிகளா இருந்தானுங்க. ஆனா என்னால நம்ப முடியாத விஷயம் என்னன்னா நம்ம எல்டரால கூட அந்த ரெண்டு திருடனுங்களை பிடிக்க முடியல. அடே நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன திறமை இல்லாதவன்னு சொல்ல வரியா, ஐயோ அப்படி சொல்ற அளவுக்குலாம் எனக்கு ஒன்னும் தைரியம் இல்ல. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, எல்டர் சீனியர் லீ ஒன்னு அந்த அர்த்தத்துல சொல்லல, அவரை மன்னிச்சிடுங்க. அப்புறம் சீனியர் லீ இந்த விஷயத்தை நம்ம உடனே நம்மளோட மாஸ்டர் கிட்ட சொல்றதா நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்ப அதை கேட்ட எல்டரும், ஆமா நீ சொல்றது சரிதான், நானே போய் நம்ம மாஸ்டர் கிட்ட இங்க நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் எங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. அப்ப உடனே சீனியர் லீயும், எல்டர் ஒரு நிமிஷம், நம்மளோட மாஸ்டர் இப்போ தனிமைப்படுத்தப்பட்ட கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அப்படி இருக்கும்போது இந்த நேரத்துல அவரை தொந்தரவு பண்றது நல்லா இருக்காது, அதனால நேரம் வரும்போது நானே அவரை பார்த்து சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சீனியர்லி அந்த எல்டர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட எல்டரும் அந்த இடத்துல செம்ம கண்டாய் அப்படியே கிளம்பிடுறான். சோ அடுத்த சீன்ல ஃபெங் பள்ளத்தாக்கோட மாஸ்டர் இருக்க இடத்த தான் காமிக்கிறாங்க. நம்ம சீனியர்லியும் நடந்த எல்லா விஷயங்களையும் அவர்கிட்ட வந்து அப்படியே ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவர் சொல்றாரு, நீ என்ன சொல்ல வர அப்படின்னா நம்ம இடத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச அந்த ரெண்டு திருடங்க தான் அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்போட ஜெனரலை கொன்னவனுங்களா. அதை கேட்ட சீனியர்லி சொல்ற,
சொல்றான் அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் மாஸ்டர், இப்ப நம்ம இடத்துக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச அந்த 2 திருடனுங்களுக்கும் கண்டிப்பா நாம அந்த ஃபிஷ்மேன் ட்ரைப்போட சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம் தெரிய வந்திருக்கும். அதனால இந்த விஷயத்த நம்ம அலட்சியமா விடக்கூடாது. அதை கேட்ட மாஸ்டர் சொல்றாரு, எனக்கு நீ சொல்ல வர்றது நல்லாவே புரியுது. ஒருவேளை நீங்க மட்டும் வெற்றிகரமா அந்த ஹெவன்லி எம்பரரோட ஸ்டோனை அப்டைன் பண்ணிருந்தீங்கன்னா இப்போ இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்தே இருக்காது. மாஸ்டர், இது எல்லாமே நான் பண்ண தப்புதான். நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கையை நான் ஏமாத்திட்டேன். இதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அது ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சரி வீடு, இதுக்கப்புறம் அதை பத்தி பேசி எதுவும் நடக்க போறது இல்ல. இப்ப இருக்க சூழ்நிலை அது நமக்கு ஏத்ததா இல்ல. அதனால நம்ம பிரிவை சேர்ந்த டிசபிள்ஸ் யாருமே இந்த பள்ளத்தாக்க விட்டு வெளியேறக்கூடாது. அது மட்டும் இல்லாம நம்ம இடத்துல பாதுகாப்பை இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஃபெங் பள்ளத்தாக்கோட மாஸ்டர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே இந்த இடத்துல சீன் கட்டாக்க அடுத்த சீன்ல நம்ம பையாவோட ஆண்ட தான் காமிக்கிறாங்க. அவங்க அப்படியே கோஸ்ட் கிங் தான் போய் பாக்குறாங்க. பார்த்தா நம்ம கோஸ்ட் கிங் அந்த ஃபர்னஸ்ல இதுக்கு முன்னாடி பிடிச்ச அந்த டிவைன் டிராகன் அப்புறம் இப்ப பிடிச்ச அந்த கோல்டன் பறவையோட பிளட் எல்லாம் பயன்படுத்தி ஏதோ ஒரு ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, இப்ப நீ எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க? எதுவும் இல்ல. இப்ப இந்த பீஸ்ட் பிளட் சர்க்கிள் ஃபார்மேஷன் கிட்டத்தட்ட பாதி இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா இந்த ஃபார்மேஷனை இன்னும் முழுமையா கம்ப்ளீட் பண்றதுக்கு இதே மாதிரி இன்னும் 2 பீஸ்ட நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்பதான் நம்மளால இந்த உலகத்தையே டாமினேட் பண்ண முடியும். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம பையாவோட ஆண்டுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்ப கோஸ்ட் கிங் சொல்றாரு, சரி சதுப்பு நிலத்துக்குள்ள உன்னை குயிலிய கண்காணிக்க சொல்லியிருந்தல, உனக்கு ஏதாவது விஷயம் தெரிய வந்துச்சா? அப்ப அதை கேட்ட நம்ம பையாவோட ஆண்டு சொல்றாங்க, அது நம்ம வைஸ் லீடர் குயிலி. அவர் நம்ம படைகளை வெற்றிகரமா வழி நடத்தி வாண்டு அப்புறம் ஹீகுவான் பிரிவோட யங் மாஸ்டர்ஸ் கூட கூட்டு சேர்ந்து அந்த சாங்ஷியாங் பிரிவையே ஒட்டுமொத்தமா அழிச்சிட்டாரு. உண்மையாவே அவர் ரொம்பவும் புத்திசாலி. அது மட்டும் இல்லாம அவனோட டேலண்ட் அது ஒரு கிரேட் ஜெனரல் அளவுக்கு இருக்கு. அப்புறம் என்னன்னு சொல்லு, அந்த சதுப்பு நிலத்துக்குள்ள வாண்டு பிரிவோட யங் மாஸ்டர் நம்ம வைஸ் லீடர் இறக்கமே இல்லாம ரொம்ப கொடூரமா அட்டாக் பண்ணாரு. அப்ப அதை கேட்ட கோஸ்ட் கிங் சொல்றாரு, உண்மையை சொல்ல போனா அவனோட திறமைகள் ரொம்பவும் அற்புதமானது. அது மட்டும் இல்லாம நம்ம பிரிவோட டெக்னிக்ஸ் அவன் பல வருஷமா கல்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட சேர்த்து அவங்க கிட்ட இருக்க அந்த வெப்பன் அது ஒரு ஈவில் வெப்பன். அப்படி இருக்கும்போது அவ இவ்வளவு வைலண்டா இருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. ஆனா அந்த சதுப்பு நிலத்துக்குள்ள நம்ம குயிலி நீதிமான்கள் பிரிவை சேர்ந்த ஒரு பொண்ணை பார்த்து ரொம்பவும் தடுமாறினதை நான் கேள்விப்பட்டேன். அவளோட பேரு கூட லூசி. அது என்ன உண்மையா? அப்ப அதை கேட்ட நம்ம பையாவோட ஆண்டுக்கும் அந்த இடத்துல என்ன சொல்றதுனே தெரியல. என்னாச்சு, எதுவும் சொல்ல மாட்ற? அது நீங்க சொல்றது உண்மைதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா ஹெவன்லி எம்பரரோட வாலெட்டுக்கு வெளிப்பகுதியில அந்த லூசி பொண்ணு அங்க இருந்த பெரிய ஸ்னேக் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம குயிலி அவனோட உயிரிய பணை வச்சு அவளை காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பையாவோட ஆண்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட நம்ம கோஸ்ட் கிங்கும் அந்த இடத்துல எதுவுமே சொல்லல. அப்படியே மயான அமைதி நிலவிக்கிட்டு இருக்க இந்த இடத்துல அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஃபெங் பள்ளத்தாக்க சேர்ந்த அந்த எல்டரை தான் காமிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, எல்லாரும் தயாராகுங்க, நம்ம எப்படியாவது அந்த 2 திருடர்களை புடிச்சே ஆகணும். அப்ப அதை கேட்டாங்க உள்ள ஒரு டிசபிள் சொல்றான், ஆனா எல்டர் நம்ம மாஸ்டர் யாரும் இந்த பள்ளத்தாக்க விட்டு வெளியே போக கூடாதுன்னு உத்தரவிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரோட உத்தரவை நம்மளால மீற முடியாது. அப்ப அதை கேட்ட எல்டர் சொல்றாரு, அந்த 2 பேரும் என்னோட கையில இருந்து தப்பிச்சு போய் எனக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்திட்டானுங்க. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரையும் நான் பிடிக்காத வரைக்கும் என்னால வெளியே தலை காட்ட முடியாது. அப்புறம் யாரும் கவலைப்படாதீங்க, இப்ப அவங்க 2 பேரும் எந்த இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை நாம மட்டும் அவங்க 2 பேரையும் வெற்றிகரமா புடிச்சிட்டா அதுக்கப்புறம் நான் இத பத்தி நம்ம மாஸ்டர் கிட்ட சொல்லி உங்க எல்லாருக்கும் இதுக்கான கிரெடிட்டை வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, அதை கேட்டாங்க இருந்த எல்லாரும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே இந்த இடத்துல சீன் கட்டாக அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவி லியாவையும் தான் காமிக்கிறாங்க. அப்ப நம்ம லியா கேக்குறா, மிஸ்டர் குயிலி எதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை அந்த ஃபெங் பள்ளத்தாக்குல இருக்க அந்த கோல்டன் மணிகளை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நாம அந்த இடத்துல மாட்டிக்கிட்டதுக்கு அந்த வித்தியாசமான மணிகள் தான் காரணம். அப்ப அதை கேட்ட ஹீரோ சொல்றான், அந்த ஃபெங் பள்ளத்தாக்கு நீதிமான்களோட 3 மேஜர் செக்ட்ல அதுவும் ஒண்ணு. அப்படி இருக்கும்போது இத மாதிரியான விஷயங்கள் அங்க இருக்கிறதுல எல்லாம் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. ஆனா குயிலி, நாம அவனுங்களோட இடத்துக்குள்ள நுழையணும்னா முதல்ல அந்த மணிகளை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டாகணும். அதுக்கு அவனுங்களோட ஒரு ஆளை பிடிச்சி அவங்கிட்ட நம்ம இத பத்தி விசாரிச்சு பாப்போம், என்ன சொல்றீங்க? அப்ப அதை கேட்ட ஹீரோவும், நீ சொல்றது என்னமோ சரிதான், ஆனா இப்படிப்பட்ட சூழல்ல அவனுங்கள ஒரு சீடனை பிடிக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு ஒன்னும் சுலபமான விஷயம் கிடையாது. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, ஏன்னா அவனுங்களே நம்மள தேடி வந்துகிட்டு இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லியா சொல்றா.
என்னன்னு பார்த்தா நம்ம லியா அவளோட ட்ரெஸ்ல அந்த டிராக்கிங் ஸ்பெல் இருந்ததை அவ கண்டுபிடிச்சிட்டா. அப்ப அதே நேரத்துல அந்த எல்டரும் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு தான் வந்துடுறான். அப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் தூரம் அப்படி நின்னுக்கிட்டு இருக்க அதை பார்த்த எல்டரும் சீக்கிரம் வாங்க அவனை நம்ம பிடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்டாங்கிறது எல்லாரும் வேகமா கிளம்புறானுங்க. ஆனா நம்ம லியா அவனுங்க கூட வந்திருந்த ஒருத்தவனை மட்டும் அவளோட சாமிங் ஸ்பெல்ல பயன்படுத்தி லாக் பண்ணி அப்படியே பிடிச்சிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் இந்த இடத்துல இருக்க எல்லார்கிட்ட இருந்தும் பயங்கர வேகமா தப்பிச்சு போய்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோவை அந்த எல்டர்லாம் விடாம துரத்திக்கிட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவும் அவனுங்க கிட்ட இருந்து அப்படியே அசால்ட்டா எஸ்கேப் ஆயிடுறான். அப்ப அந்த எல்டர் அதை பார்த்துட்டு செம்ம காண்டாகிறான். இங்க என்ன நடக்குது, அவ எங்க தப்பிச்சு போனா, அது மட்டும் இல்லாம அவனோட ஸ்கில் எல்லாம் எனக்கு ஈக்குவலா இருக்கு. ஆமா உங்கள ஒருத்தவன் மிஸ் ஆகுறான், எங்க அவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம எல்டரும் அந்த இடத்துல ஒருத்தவனை காணும்னு அப்படியே பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துல இருந்த ஒரு டிசபிளும் எல்டர் இங்க வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னன்னு பார்த்தா நம்ம லியா அந்த டிராக்கிங் டாலிஸ்மேனை அங்க இருக்க ஒரு மரத்துல அப்படியே ஒட்டி வச்சிருக்கா. கீழேயே நீங்க எல்லாரும் சரியான முட்டாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுதி வச்சிருக்கா. அதை பார்த்த எல்டரும் செம்ம காண்டாயி அந்த பெரிய மரத்தை அப்படியே வெட்டி அடைஞ்சிடறான். அதே நேரத்துல இங்க நம்ம பையாவோட ஆண்டோ அப்புறம் கோஸ்ட் கிங்கோட அசிஸ்டன்டும் நம்ம கோஸ்ட் கிங்க பத்தி தான் அப்படியே பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப பையாவோட ஆண்ட் சொல்றாங்க நம்ம தலைவர் வர வர ரொம்ப வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் பீஸ்ட் பிளட் ஃபார்மேஷன் ஒரு ஃபார்மேஷனை உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. ஒரு வேளை பையாவை மட்டும் உயிரோட இருந்திருந்தா இது எதுவும் நடந்திருக்காதுல. அப்ப அதை கேட்டாவ சொல்றான் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, எனக்கு தெரிஞ்சு குயிலி பையாவை எப்படியாவது உயிரோட கொண்டு வரணுங்கிற விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா இருக்கான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்த்தாகணும். அப்ப அதே நேரத்துல அந்த பெண் பலத்தா கூட தடை செய்யப்பட்ட பகுதியை தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள இருந்து யாரோ பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நண்பா. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு 2 எபிசோடுக்கு அப்புறம் கதை சும்மா வேற லெவல்ல போக ஆரம்பிக்கும். சோ அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா போட ட்ரை பண்றேன். சரி நாளைக்கு உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.